Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். கயல் என்னது இது மூஞ்சில? யார் கடையில இருந்து? ஏன் கடையில இருந்தா? டெய்லி போடுவியோ? லீவ் நல்ல. கயலும் கண்மணியும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் டைமில் வந்து குளியல் பொடி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்றதில்ல, அங்கே கடைக்கு வர்றாங்க அப்படின்றனால ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால லீவ் டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கையில் எதுக்காக யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 2 ஐப்ரோவும் அவளுக்கு ஜாயிண்ட் ஆயிருச்சு. எனக்கு த்ரெட்டிங் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு கேட்டால் சின்ன பிள்ளைங்க த்ரெட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னனால குளியல் பொடி யூஸ் பண்ணுறா. அவள் போட்டிருக்கான்னு இப்போ நீயும் போட்டு வந்திருக்கியாக்கும். ஆளும் மண்டையும் பேய்க்குட்டி மாதிரியே இருக்க. இன்றைக்கி கமல் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க. கமல் போன கொஞ்ச நேரத்துலேயும் நானும் எந்திரிச்சு சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். நாங்கள் புரட்டாசி 4 கிழமெல்லாம் பார்க்க மாட்டோம். இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வைக்கணும்னு தோணுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அதனால் முட்டை குழம்பு தான் வைக்கிறேன். மதிய லஞ்சுக்கு முட்டை குழம்பு ரெடி பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு தண்ணி தக்காளி சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி சட்னி அப்படின்றனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுன்றதை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட இட்லி தோசைக்காக ஆட்டி வச்சுருக்க மாவு, கொஞ்சம் புளிச்ச மாவு எடுத்துக்கலாம். நான் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிச்ச மாவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளி தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ தோசை ஊற்ற போகிறேன். இது இட்லிக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நல்லாக்கா கயல் சட்னி நல்லா இருக்குது, ஆனால் தண்ணியாக இருக்குமா அப்படின்னா, தண்ணி சட்னினா அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா புதுசாக பேர் சொல்கிற அப்படின்னா, நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க 2 பேரும் குளியல் பொடி போட்டிருந்ததை பார்த்ததும் நம்ம ஏன் நம்மளை கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் வந்துச்சு. சரி நம்ம ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த 2 மாதத்தில் கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் கேர் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு. நம்மகிட்ட இருந்து சில விஷயங்கள் பிள்ளைங்க கற்றுக்கிற மாதிரி பிள்ளைங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளும் கற்றுக்குறோம். குறிப்பாக நான் கற்றுக்குறேன். இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸ் பேக் போட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். போயிட்டோடா அம்மா மூஞ்சில போட்டிருக்கேன்டா, இப்படியே கீழே போனா பயந்துருவாங்கடா. நீங்கெல்லாம் குளியல் பொடி போட்டீங்கல்ல, அதனால நான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். நீ காஞ்சிருச்சு கழுவிட்ட, நான் இப்பதான் போட்டிருக்கேன். கண்மணியை பயமுறுத்தலாமா? என்ன நானா? நீலாம் ஃபேஸ் பேக் போடுற, நீலாம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிற. உன்னை நீ கேர் பண்ணிக்கும் போது என்ன நான் கேர் பண்ணிக்க கூடாது?
ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். நானும் கையிலும் கடைக்கு போகிறோம். கண்மணியை வந்து வீட்டில் விட்டுட்டு தான் போகிறேன். ஏன்னா இன்றைக்கி அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது. மதியம் வேன் வரும். அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு தான் கடைக்கு கிளம்புறேன். சத்து மாவு இத்தனை நாள் 1/2 kg 1 kg பேக்கில் இருந்தது. 1/4 kg பேக்கு இப்போ ரீசெண்டாக தான் நம்ம போட்டோம். 1/4 kg போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அடுத்த ஃப்ரெஷ் பேட்ச் சத்து மாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கண்மணிக்கு ஸ்போர்ட்ஸ் டே, அதனால ஸ்கூலுக்கு போகிறாங்க. நாங்கள் வந்து கடைக்கு போகிறோம். சரி, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது பிரச்சனை இல்லை. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமான்றது தான் மேட்ரு. நீ கலந்துக்கிறல்ல அதுவே போதும். சரியா? ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸ்லாம் வேணவே வேணாம். நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறல அதுவே போதும். ஓகே தானே? சரி, உன்னை கிளப்பி விட்டுட்டேன். உனக்கு பஸ்ஸு 1 மணிக்கு வரும். ஸ்கூல் வேன் 1 மணிக்கு வரும். அது வரைக்கும் உக்காந்துரு. ரேவதி பெரியம்மா உன்னை பார்த்துக்குவாங்க. மதியம் லஞ்ச் உனக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா நீ வேன் ஏறு. நீ சாப்பிடல அப்படின்னா பெரியம்மா எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஆமாம் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. வரும்போது வரும், வந்தால் உன் முன்னாடி தான் நிற்கும். நீ ஏறிக்க. ஏன் வேன் வந்தது போ. அம்மா வந்து சாயந்தரம் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, டன், பாய். கண்மணியை சீக்கிரமே கிளப்பி விட்டுட்டேன். வேன் வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் கடைக்கு போகிறதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி எப்போ வேன் வரும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. நாங்களே ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து 2 தடவை போயிட்டு வர மாதிரி இருக்கும், அலைச்சலாக இருக்கும். அப்படின்றனால ஸ்கூல் வேன்லேயே அனுப்பிச்சிட்டேன். கௌதம் வழக்கத்துக்கு மீறி டிராஃபிக் இருக்குது. என்ன தீபாவளியா? தீபாவளி நெருங்கிருச்சு. களை கட்டுது. 1 month இல்ல கௌதம், இன்னும் ஒரு 20 days தான் இருக்கு. எப்படி இருக்கும்? நைஸ். எவ்வளவு ஜாலியா கையெடுத்துட்டு தேர் ஓட்டின மாதிரி ஓட்டிட்டு வர நீ. நல்லா இருக்குல்ல தேர் ஓட்டின மாதிரி? போ, நீ போ, அதை எடுத்துட்டு போறேல போ. நம்மளோட ரைஸ் மிக்ஸ் வெரைட்டி ஸ்டிக்கர் கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால நம்ம வந்து பக்கத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரே ப்ராடக்ட் மாதிரி தெரியுது. அதனால் நடுவில் வந்து வேறு கலர் ஸ்டிக்கர் வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்து மாற்றி அடிக்க வச்சுட்ருக்கோம். இப்படி பார்த்தா நமக்கு கலர் கன்ஃபியூஷன் இருக்காதுல்ல. ஆனால் நம்ம எந்த ப்ராடக்ட் எங்கனக்குள்ள வச்சுருக்கோம் நமக்கு மைண்டில் இருக்கணும். அடுத்த தடவை அடுக்கும் போதும் இங்கேயே தான் இந்த ப்ராடக்ட் இங்கே தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனால அடுத்த தடவையும் இதே மாதிரியே அடிக்க வச்சுக்கோம். அங்கே உட்காந்து டிவி பார்க்குறது பத்தாதுன்னு இங்கே வந்தும் டிவி பார்க்குறா பாரு. அவங்க அப்பாங்கிட்ட மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கா. அப்படி இவன் இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. கொரியர் பேக்கிங் புக்கிங் அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்றனால புக் பண்ணதுமே பக்கத்தில் சாக்கு வச்சு கையோடு எடுத்து வச்சுருவாங்க. பாய், போய்ட்டுறோம். முடிஞ்ச வரைக்கும் நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. வர்ற பில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடும். கமல் போகலாம். கமலக்கண்ணன் கண்மணி அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருவா. இன்னைக்கு என்ன ஃபேமிலியாக எல்லோரும் ஒரே கலரில் போட்டிருக்கோம். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்ததில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே கண்மணிக்கு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டைமிங் வந்து 3:30 to 6:30 அப்படின்னு போட்டிருந்தாங்க. வெயில் டைமில் இருக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு 3:44 ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் மோடமாக இருந்தனால 3:30க்கெலாம் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். அக்கா கிட்ட போகக்கூடாது. கத்து அக்கா. விடு.
கண்மணி டெய்லியும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து புலம்பிகிட்டே இருப்பாம்மா, தென்றல் வேகமாக ஓடுறாம்மா அப்படின்னு. பரவாயில்லடா, ஓகேடா, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கயல்கிட்டையும் கண்மணியிட்டையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், பயந்து ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்மணி கிட்ஸ்க்கான கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எப்போவுமே வந்து பேரண்ட்ஸுக்கும் கேம்ஸ் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக நானும் கமலும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த டைம் வந்து கமலை வந்து கயல் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, அப்பா ஒரு மீட்டிங்கில் இருக்கேன்டா, முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து டேடிஸ்லாம் வந்து முடிச்சுட்டாங்க கேம்ஸை. பேரண்ட்ஸுக்கு வைக்கிற கேம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அத்தனை பேர் அப்படி பண்ணுறதை பார்க்கும்போது சேகரனா எதுக்கு இப்படி ஓடுறாரு பார்த்து. மம்மிஸ்க்காக வச்சுருந்த கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கெட்லேருந்து தண்ணி மோந்துட்டு வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணணும். அப்பா தான் வரல, நீனாச்சும் போமா அப்படின்னு கையில் சொல்லிகிட்டே இருந்தா. எனக்கு கால் வலி, நான் போய் ஏதாவது ஸ்லிப்பாகி கீழே விழுந்தேன் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும், வேணாம் பாப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பாப்பா கேட்டு போக முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன கில்ட் இருந்தது. கால்வலி இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக போயிருந்திருப்பேன். கேஜியிலேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே வச்சுருந்தாங்க. அடுத்து 3rd வரைக்கும் 10th வரைக்கும் இன்னொரு நாள் வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தோம். கயலுக்கும் கண்மணிக்கும் ஷட்டில் கிளாஸ்க்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். ஷட்டில் கிளாஸ்க்கு கயலுக்கு வந்து ஷூ வாங்கியாச்சு, கண்மணி சைஸுக்கு அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க, வெளியில் போய் தான் வாங்கணும். சரி, கண்மணிக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கோம், பட் வாங்கவே முடிய மாட்டேங்குது, போகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு. இன்றைக்கி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். ஷூ மட்டும் இல்லாமல் கண்மணி வந்து அவளோட ஸ்விம்மிங் கேப்பை தொலைச்சிட்டா, அதுவும் வாங்கிட்டு அவங்க 2 பேருக்கும் ஷார்ட்ஸ் எடுக்கணும், சாக்ஸ் வாங்கணும், அது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கண்மணிக்கு 1ஆம் நம்பர் லூஸாக இருந்தது, அதனால மைனஸ் சைஸில் பார்த்து எடுத்தோம். கடைக்கு போய் திங்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.